அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் இன்று நடக்க இருப்பதால் இந்தியாவில் தெரியுமா, சூரிய கிரகணம் தெரியக்கூடிய நேரம், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள், கிரக நிலைகள் குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் கிரகண நிகழ்வானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணம். சூரியனின் மையப்பகுதி மட்டுமே நிழல் பகுதிகளில் வரக்கூடிய வகையில் சந்திரன் சூரியனை மறைப்பதால் சூரியன் ஒரு வளையல் போன்று தோன்றும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் வேளையில் நாம் சில விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகண வேளையில் குறிப்பிட்ட சில விஷயங்களையும் நாம் தவிர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கிரகண வேளையில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிப்ரவரி 17ஆம் தேதியான இன்று வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. அண்டார்டிகா பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியும். இந்த நேரத்தில் சூரியனை சுற்றி ஒரு சிகப்பு வளையம் தென்படும். இந்த மாதிரியான கிரகங்கள் எப்பொழுது தான் நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கிரகணம் இரவு 7:20 மணிக்கு மேல் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் ஆகியோர் நேர்கோட்டில் இருக்காங்க. 2 நிமிடம் 21 நொடிகள் இந்த கிரகணம் நிகழ்கிறது. இதில் சூரியனின் தாக்கம் பெரும் நெருப்பு பிழம்பாக சந்திரனை சுற்றி இருக்கும். இது மிகவும் அரிய நிகழ்வாகும். 30 வருடத்திற்கு ஒரு முறைதான் கும்பத்திற்கு சனி பகவான் வருவார். சூரியனோடு சனி சேர்கிறார். இதனால் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சேர்க்கை கும்பத்தில் நடக்கிறதாக சொல்லப்படுது. ராகு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியில் இருக்கார். சூரிய பகவானுடன் 12 வருடமாகவும் இந்த ஆண்டுகளுக்கு பிறகு இணையக்கூடிய இந்த ராகு, சனி மற்றும் கிரகங்கள் சூரியனின் நேர்கோட்டில் வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக கும்ப மாதத்தில் சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன், சந்திரன் நேர்கோட்டில் இணைந்திருக்காங்க. இந்த அரிய சூரிய கிரகணம் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திரன் நுழைவதால் இது போதனி அமாவாசையாக கருதப்படுது. 17ஆம் தேதி இரவு வரை இருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி இருப்பதாலும் இந்த கிரகணம் தெரியவில்லை என்பதால் இன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய கிரகண காலத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருப்பினுமே வானத்தில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வால் கிரகங்களுடைய கதிர்கள் இந்தியாவில் வலுவில்லை என்றாலுமே அன்றைய தினம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிரகண அமைப்பானது சூரியன், சந்திரன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய இந்த கிரகங்களின் கும்பத்தில் இணைஞ்சிருக்காங்க. திருக்கணிதத்தின் முறைப்படி சனி பகவான் மீனத்தில் இருக்கார். ஆனால் வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலேயே சேர்ந்திருப்பதால் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. மீதமுள்ள 3 கிரகங்கள் மட்டுமே வெளியில் இருப்பதாலும் மகரத்தில் செவ்வாய், குரு மீதத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும் இருக்காங்க. திருக்கணிதத்தின்படி 4 கிரகங்கள் வெளியில் உள்ளார். மற்ற கிரகங்களின் சேர்க்கை கும்பத்தில் இணைந்திருப்பதால் இந்த நட்சத்திரங்களாக நிச்சயமாக பரிகாரம் செய்ய வேண்டும். கிரகண காலமான அமாவாசை முடிந்து பிப்ரவரி 18ஆம் தேதி நாளை காலை சூரிய உதயமான பிறகு கோதுமை தானம் செய்வது சிறந்தது. அனைத்து நட்சத்திரங்களுமே இதனை செய்வது நன்மை பயக்கும். தானியத்தை மட்டுமே தானமாக கொடுக்க வேண்டும். பிள்ளையார் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும். அங்கு பூஜை செய்பவர்களுடன் நாம் சங்கல்பம் செய்து கோதுமை தானத்தை கொடுக்க வேண்டும். பின்னர் நட்சத்திரத்தை சொல்லி கிரகண தோஷ நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்பதாலும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருப்பினுமே ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்கள் என்றால் கட்டாயம் செய்வது நல்லது. அது தவிர சிம்மம், கும்பம், ரிஷபம், விருச்சிக ராசிக்காரர்கள் கோதுமை தானத்தை கொடுப்பது நல்லது. ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களும் கொடுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இன்று வரக்கூடிய இந்த கிரகணம்
மிக அரிய ஒரு சூரிய கிரகணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் முடிந்த பிறகு நாம் வீடுகளை வடித்து மறுபடி உணவு சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் உருவாகக்கூடிய ராஜ யோகங்களாக பல நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. மேலும் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க. கூட்டு தொழிலில் அதிகமான நன்மைகளை பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். புதிய தொழில் தொடங்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக வேலையில் உங்களுக்கு சிறப்பான யோகமான நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மிதுன ராசியில் உள்ளவர்களுக்கு 4 கிரகங்களால் பல நன்மைகளை பெறுவாங்க. வருமானம் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானத்தை கொண்டு வருவீங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. நிதி நிலைமைகள் மேம்படக்கூடியதாகவும் உங்களுடைய விருப்பமான பணிகளை எடுத்து செய்யக்கூடியதாகும். மன நிறைவான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மன அமைதி இருக்கும். மேலும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தொழில் வளர்ச்சியை அடைவாங்க. எதிர்பார்த்த லாபத்தை பெறுவாங்க. உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் முடிவடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து செல்வீங்க. அத்தோடு தொழிலில் விரிவாக்கும் இருக்கும். எடுத்த காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் முடிப்பீங்க. உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னர் செய்த முதலீட்டில் இருந்த போதுமான வருமானத்தை நீங்கள் பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உறவினர்கள் வீட்டிற்கு வருவாங்க. பல ஆண்டுகளாக முடிக்க முடியாமல் நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க வாய்ப்பு இருக்குது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு 4வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நேர்மறையான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது. அவங்களுடைய உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு செல்வீங்க. மனம் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த சூரிய கிரகணத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படக்கூடிய வகையில் ராஜ கிரக யோகங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரகண வேலையில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரிய கிரகணத்தின் போது நாம் சில விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வர முடியும். வானியல் ரீதியாக மிக முக்கியமான நிகழ்வாகவும் அது மட்டுமின்றி இது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கிரகணம் சனி பகவான் ஆளும் கும்பராசியில் நடப்பதால் சக்தி வாய்ந்த கிரகம் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணம் மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நேர்மறையான பலன்கள் அளிச்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பணி நிமித்தமான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. பொருளாதார நிலை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.